வணக்கம். திமுகவுடன் அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என்று தற்பொழுது அதிமுகவிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்றும் அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் 3 பேரும் போய் தாவேகாவிற்கு அமைச்சர் பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூறும் செய்திகள் வருகிறதே, அதை ஏற்கிறீர்களா? எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கரை கண்டித்து அதிமுக வெளியிட்ட அறிக்கையால் தற்பொழுது அதிமுகவில் பிளவு பெற்றிருப்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதை எப்படி ஏற்க முடியும்? திமுகவுடன் கூட்டணி என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேகாவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் ஏற்கிறீர்களா? அது சரி, அதான் ஆளும் கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே. பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழகம் யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும், என்ன முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை, அதன் தொண்டர்களையும் கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் இந்த அதிகார திமிர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும்? மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களால் தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இப்பொழுதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்றும் தலைமை கழகமான அதிமுகவிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலும் தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் இபிஎஸ் அவர்களுக்கு இடையே 2 அணிகளாக பிரிந்து செயல்பட போகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சி.வி. சண்முகம் அவர்கள் இன்று மதியம் 2 மணி அளவிற்கு மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.